செல்வி, என்ன வேலு? அவங்களுக்கு தான் ஸ்வீட் பாக்ஸ், உங்களுக்கு ஸ்பெஷல். என்னது? டடங். வர்ற வழியில மல்லிகைப்பூ இருந்தது, உங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்குமே, அதான் வாங்கிட்டு வந்தேன். நீங்களே எனக்கு வச்சு விடுங்க வேலு. கொடுங்க. இப்பதாங்க இந்த பூ சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துருக்கு. கொஞ்சம் கேப் கிடைச்சா போதுமே, உடனே உங்க ரொமான்ஸ் ஆரம்பிச்சிருவீங்கல்ல. என் பொண்டாட்டி கிட்ட நான் ரொமான்ஸ் பண்ணாம வேற யார் பண்ணுவா? அதுவும் இப்படி கண்ணுக்கு அழகா லட்சணமான பொண்டாட்டி இருக்கிறப்போ நான் ரொமான்ஸ் பண்ணாட்டினா நான் வேஸ்ட்டுங்க. போதும் போதும் உங்க ரொமான்ஸ் எல்லாம், எனக்கு நிறைய வேலை இருக்கு. சரியா? ஐயோ என்னங்க நீங்க? போங்க. வேலு, என்னாச்சு? அது அது ஒண்ணு இல்லையே. சொல்லுங்க வேலு. ஏங்க அதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல. ஒண்ணு இல்லைங்க வேலு, நான் சாதாரணமா தான் தள்ளி விட்டேன். ஆனா நீங்க வழியில கத்துறீங்க. என்னன்னு கேட்டா ஒண்ணு இல்லைன்னு சொல்றீங்க. உண்மையை சொல்லுங்க, என்னாச்சு? ஏங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல. நீங்க போய் சாப்பாடு எடுத்து வைங்க, நான் வந்து சாப்பிடுறேன். வேலு, முதல்ல அது என்னன்னு நான் பாக்குறேன். சட்டையை கழட்டுங்க. எங்க வேணாங்க, சொன்னா கேளுங்க. கழட்டுங்க வேலு. செல்வி, இப்ப நீங்க கழட்ட போறீங்களா இல்லையா? திரும்புங்க நீங்க. செல்வி வேணாங்க செல்வி. ஐயோ ஏங்க எதுக்குங்க? எங்க பேசாம இருங்க. நீங்க முதல்ல அமைதியா இருங்க. திரும்புங்க செல்வி. வேலு, என்ன இதெல்லாம்? முதுகெல்லாம் இப்படி கண்ணி போயிருக்கு. அது அது ஒண்ணு இல்லைங்க, வர்ற வழியில ஒரு பைக்காரன் வந்து இடிச்சிட்டான், அதுதான் கண்ணி போயிருக்கு, வேற எதுவும் இல்லை. அது உங்களுக்கு தெரிஞ்சா சங்கடப்படுவீங்க அப்படின்னு தான் சொல்லாமையே விட்டுட்டேன். போய் சொல்லாதீங்க வேலு. வண்டி இடிச்சா ஒரு இடத்துல தான் அடிபடும், ஆனா இப்படி உடம்பு முழுக்க கண்ணி போயிருக்கு. நீங்க என்கிட்ட இருந்து எதையும் மறைக்கிறீங்க. ஐயோ செல்வி, இல்லங்க இல்ல. என்னது? எப்படி இது வந்துச்சு? ஏங்க நான் சொல்றத கொஞ்சம் நம்புங்க, நான் எதுக்கு உங்ககிட்ட மறைக்க போறேன்? நீங்க போய் சொல்றீங்க. உங்களோட கண்ணு பார்த்தாலே தெரியுது. உங்களோட பேச்சுல உண்மையே இல்ல. ஏதோ சொல்லி சமாளிக்கணும்னு சமாளிக்கிறீங்க. எப்படி இந்த காயம் ஆச்சுன்னு இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? எங்க நான் நிஜமா தாங்க சொல்றேன், அது வண்டி தாங்க இடிச்சது, என்ன கொஞ்சம் நம்புங்களேன். நீங்க சொல்றதெல்லாம் உண்மைனா என் மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க. ஏங்க என்னங்க வேலை, இப்ப நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா? ஏங்க செல்வி, என் ஃப்ரெண்டு கம்பெனியில் வேலை கிடைச்சிருச்சுன்னு நான் உங்ககிட்ட சொன்னது எல்லாமே போயிங்க. மார்க்கெட்டில் ஒரு கடையில் லோடு ஏற்றுற வேலை தான் கிடைச்சது. மூட்டை தூக்குறேன்னு சொன்னால் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க அப்படின்னு தான் நான் உங்ககிட்ட மறைச்சேன். என்னை மன்னிச்சிருங்க. இங்க பாருங்க வேலு, மூட்டை தூக்குற வேலையா? ஆமாங்க. நீங்க எதுக்காக மூட்டை தூக்குற வேலைக்கெல்லாம் போகணும்? இங்க பாருங்க, நீங்க இவ்வளவு கஷ்டப்படணும்லாம் அவசியமே இல்ல. இனிமே நீங்க வேலைக்கெல்லாம் போக கூடாது. நான் படிச்ச படிப்புக்கு மூட்டை தூக்குற வேலை தான் கிடைக்கும், வேற எந்த வேலை கிடைக்கும்? அதுக்காக இந்த வேலையெல்லாம் பார்க்கணும்னு அவசியம் இல்ல. வேற ஏதாவது வேலை தேடிக்கலாம், விடுங்க.
ஏங்க என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? எனக்கு தெரிஞ்ச ஒரே தொழில் சமையல் பண்றது தான். அதையும் அண்ணன் கேட்டாருன்னு விட்டு கொடுத்துட்டேன். இதை தவிர வேற 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 எந்த வேலையும் எனக்கு தெரியாதுங்க.